அப்படின்னு சொல்றதுன்னா 9 ராத்திரி. இது எதுக்காக நம்ம கொண்டாடணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில படிப்படியாக ஆன்மீகத்துல முன்னேறணுங்கிறது தான் இந்த பொழு, இந்த தத்துவம். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை. முதல் படியில ஓரறிவு ஜீவராசிகள், 2வது படியில ஈரறிவு, 3 அறிவு அப்படின்னா நம்ம நத்தை அந்த மாதிரிலாம் வரும். 2வதுல ஊர்வன, பரப்பன, நடப்பன அப்படின்னு சொல்லி அந்த பரிமாண வளர்ச்சிப்படி வந்து 6வது படியில மனிதர்கள், அதுக்கு மேல தேவர்கள், சித்தர்கள், ஞானிகள். 9வது படியில வைக்கும் பொழுது யாரை வைக்கணும் அப்படின்னா, கடவுளோட திருவுருவங்களை வைக்கணும், சிலைகளை வைக்கணும். இது எதுக்கு இப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த நம்மளுடைய திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு, 84 லட்சம் 100,000 யோனி வேதங்கள் ஒரு சுழற்சியா வரணும். மனித பிறவி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இத்தனை பிறவிகளை நம்ம கடந்து வரணும். அதுதான் நம்ம மாணிக்க வாசகர் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள். தாவரம்னா அசையாத பொருள், சங்கமம்னா அசையக்கூடிய பொருள். இத்தனையுமாக பிறந்து இளைத்தேன் அப்படின்னு அவர் நமக்கு சொல்றார். ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம அருளாளர்கள் கிடையாது, ஞானிகள் கிடையாது. அவங்களுக்கு வந்து உணரக்கூடிய ஆற்றல் இருந்துச்சு. அதனால அவங்க இத்தனை பிறவிகளாக பிறந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில இன்றைக்கு நமக்கு இந்த வாய்ப்பை அளித்த கே. செல்லத்துறை தேங்காய்குடன் ஐயா அவர்களுக்கும், ஏவன் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் இந்த வாய்ப்பை நல்கிய அத்தனை பேருக்கும் அடியேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது நாம் பெரிய புராணத்தில் பெண்கள் என்ற தலைப்புக்குள்ள நம்ம போக போறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பெரிய புராணம்னா என்ன. ஏற்கனவே நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க, சொற்பொழிவுகள்லாம் இங்கே அடிக்கடி நடக்குது. பெரிய புராணம்னா என்ன, யாரு? பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய நூல் நம்மளுடைய 12 திருமுறைகளில் 12வது திருமுறையாக இருக்கக்கூடிய நூல். அந்த நூலை அருளி செய்தவர் நம்மளுடைய சேக்கிழார் பெருமான். குன்றத்தூரிலே அவதாரம் செய்த சேக்கிழார் பெருமான் தான் நமக்கு அந்த பெரிய புராணத்தை அருளி செய்திருக்கின்றார். அந்த பெரிய புராணத்துல என்ன அப்படின்னா 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாறு, திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு அதுக்கு பெயர். திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்துல 60 நாயன்மார்கள் ஆணடியார்கள், பெண்ணடியார்கள் வந்து 3 பேர். அந்த 3 பேர் யார் யாருன்னா, ஒரு அம்மையார் வந்து காரைக்கால் அம்மையார். அந்த அம்மையாரை வந்து நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பேயார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி திருத்தொண்ட தொகையில அருளி செய்திருக்கார். இன்னொரு பெண்ணடியார் யாருன்னா மங்கையர்க்கரசியார், வரிவளையாள் மாணிக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவங்க 2 பேர் இல்லாம இன்னொரு பெண்ணடியார் இருக்காங்க. அவங்க யாருன்னா இசை ஞானியார். அந்த இசை ஞானியார் யார் அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனாரை நமக்காக ஈன்றெடுத்து கொடுத்த பெருந்தகை. அதனாலதான் அந்த அம்மையாரை வந்து 63 நாயன்மார்கள்ல ஒருத்தராக நம்ம வச்சிருக்கோம். மற்ற 2 பெண்ணடியார்களை பற்றி நமக்கு நிறைய வரலாறுகள்லாம் தெரியும். காரைக்கால் அம்மையாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். போன ஆண்டு கூட நம்ம காரைக்கால் அம்மையாரை பற்றி சிந்தித்தோம். அந்த அம்மையார் வந்து மாங்கனிய கணவனார் கொடுக்க சிவனடியாருக்கு ஒரு மாங்கனியை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம்
உணவு நேரத்தில் கணவனார் வரும்போது ஒரு மாங்கனியை எடுத்து வைக்கிறாங்க, இன்னொரு மாங்கனியை கொண்டு வர சொல்லி கேட்கும் பொழுது இறைவன்கிட்ட இருந்து பெற்று கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் கணவனார் வந்து பிரிந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மையாரை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க, அவர் வேற திருமணம் பண்ணிடுறாரு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சிந்தித்தோம். அந்த அம்மையாருடைய பிரபந்தங்கள்லாம் 11ஆம் திருமுறையில் நமக்கு இருக்கு. இன்னொரு அம்மையார் யாரு? மங்கையர்க்கரசியார்னா, சைவ சமயம் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கு எங்க பாண்டிய நாட்டில். சமண சமயம் மேலோங்கி இருக்கு, சமண சமயம் வளர்ந்து வருது. சைவ சமயம் ஏன்னா அந்த சமணர்கள் வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னா, மதமாற்றத்துக்கு வந்ததும் மன்னனை மாத்திடுறாங்க. மன்னனை மாற்றிய உடனே மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளின்னு சொல்லி எல்லாருமே அந்த வகையில மாறிடுறாங்க. அப்ப கோயில்ல வழிபாடு இல்லை, திருநீர் இல்லை, ருத்ராக்கம் இல்லை. அந்த அம்மையார் வந்து திருஞான சம்பந்தரை வரவழைத்து பாண்டிய நாட்டுக்கு 3 வாதம், அனல்வாதம், புனல்வாதம், பாண்டிய மன்னனுடைய சுரவாதம், இதையெல்லாம் நீக்கி பெரிய சாதனை பெண்மணி. சைவத்தை நிலைநாட்டியது மட்டுமல்லாது தன்னுடைய கணவனையும் சைவ சமயத்துக்கு மாறச் செய்து 63 பேர்ல ஒருவராக மாற வைத்த மிகப்பெரிய சாதனை பெண்மணி மங்கையர்க்கரசி. மங்கையர்க்கரசினா பெண்களுக்கெல்லாம் ஒரு தலைவியாக இருந்து நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, அதனால மங்கையர்க்கரசி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. மாணியன் அம்மையாருடைய பேர். ஆனா சேக்கிலார் சொல்லும்போது மங்கையருக்கு தனி அரசி அப்படிம்பார். அதுக்கு மேல ஒரு சிறப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னனுடைய கூனையும் நிமிர்த்தி சைவ சமயத்தை கலைத்தோங்க செய்தல பெரும் பங்கு அந்த அம்மையார் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கு நாமெல்லாம் உட்காந்து திருநீறு பூசிக்கிட்டு ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு இப்படியெல்லாம் நம்ம உட்காந்து பேச முடியாது, கேட்க முடியாது. அப்படி சைவத்துக்கு மிகப்பெரிய தொண்டு செய்தவங்க தான் நம்முடைய மங்கையர்க்கரசியார். அதுக்கப்புறம் இன்னொரு அம்மையார் வந்து இசை ஞானியார். இசை ஞானியார் வந்து என்ன செய்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனாரை நமக்கு சைவ உலகத்துக்கு பெற்று கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நல்ல ஒரு குழந்தையை பெற்றாலே அவங்க மிகப்பெரிய சிறப்புக்கு உரியவர்கள். இந்த நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல குழந்தையை பெற்று கொடுத்தாலே மிகப்பெரிய சிறப்புக்கு உரியவர்கள்னு நமக்கு தெரியுது. அந்த வகையில் இசைஞானியார் வர்றாங்க. இப்ப 3 பெண்ணடியார்களை பாடியிருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த 3 பேர் மட்டும்தான் பெரிய புராணத்துல இருக்காங்களா அப்படின்னா, பெரிய புராணத்துல ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் பின்புலமாக இருந்து அவர்கள் சாதனை செய்வதற்கு வழிநடத்திய ஒவ்வொரு பெண்ணடியார்களும் இருக்காங்க. அவங்க பேர்கள்லாம் நமக்கு தெரியல, அவங்களுக்கு குறிப்பிடல பாடல. ஆனா சேக்கிலார் குறிப்பிடுறார். சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அவங்கள சொல்லாட்டியும் வகை செய்து நம்பியாண்டார் நம்பி சொல்லாவிட்டாலும் நமக்கு சேக்கிலார் குறிப்பிடுறார். ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் அவர்கள் நாயன்மாராக மாறுவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து சாதனை பெண்மணிகளாக இருந்து சாதித்தவர். அந்த வகையில நமக்கு திருநீலகண்டர் அவர் தான் நமக்கு முதல் அடியார். இப்ப நம்ம 3 பேரை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்காரு, அவங்கள தான் நம்ம சிந்திக்க போறோமா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவங்கள வந்து நம்ம நிறைய சிந்தித்திருக்கோம், நிறைய அடியார்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுபோல திருநீலகண்ட நாயனாரையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, படமே வந்திருக்கு திருநீலகண்டர்னு. அதான் படமெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நாம் வந்து ஒரு புதுமையாக சிந்திக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, திருநீலகண்டர் தில்லையிலே வாழக்கூடிய ஒரு சாதாரண குயவனார். அவருக்கு நிறைய பாடல்கள்லாம் பாடலை,
அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய குலத்தொழில் என்ன? குயவனாருக்கு மண்பாண்டம் செய்வது. அவருடைய குலத்தொழில விடாம மண்பாண்டம் செய்கிறார். அதோட என்ன பண்றாருன்னா, திருவோடுகளை தயாரித்து வைத்து அடியார்களுக்கு திருவோடு கொடுக்கறது, அந்த அவங்களுக்கு அன்னம்பாளிப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி தொண்டுகளை செய்துட்டே வர்றார். இதுக்கிடையில அவர் திருநீலகண்டம் 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 சொல்லி பெருமானுடைய அந்த திருநீலகண்டத்தை இடைவிடாம நினைக்கிறார், சொல்லிக்கிட்டே வர்றார். இப்ப நமக்கு பஞ்சாட்சரம்லாம், நம்ம தூள பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம்லாம் பார்க்குறோம். நமச்சிவாய, சிவாய நம்ம, அதெல்லாம் நமக்கு நிறைய பஞ்சாக்கர வகையிலே 5 சூலம் சூக்குமம்னு நிறைய இருக்கு. அந்த வகையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த நாயனார் உச்சரிக்கக்கூடியது திருநீலகண்டம் திருநீலகண்டம். ஏன் அப்படின்னா, அந்த கடல்ல தோன்றிய நஞ்சை தன்னோட கண்டத்தில் அடக்கி உலக உயிர்களை பெருமான் பெரும் கருணையோடு காப்பாற்றிய அந்த நிகழ்வை அவர் மறவாமல் திருநீலகண்டம் 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 உச்சரிக்கிறார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்படி பெருமான் மேல திருநீலகண்டத்து மேல அவர் மிகுந்த ஆர்வமுடையவராக இருந்தாலும் அவர் ஒரு நாள் தவறு செய்தார். என்ன தவறு செய்றார் அப்படின்னா, இளமை மீதுற இன்பத்துறையில் எளியரானார் அப்படின்னு சேக்கிலார் கொடுப்பார். ஒரு விலை மாதோட இல்லத்திற்கு சென்று தவறு செய்துவிட்டு வந்து விடுகிறார். இது அந்த அம்மையாருக்கு தெரிந்து விடுது. தெரிந்தோடனே அந்த அம்மையார் என்ன செய்றாங்க, வீட்டுல எல்லாம் என்ன நடக்கும், பாத்திரம் பண்ணம்லாம் தூக்கி எரிஞ்சு சண்டை போட்டு அப்பா அம்மா வீட்டுக்கு போய் விவாகரத்து பண்ணி அதெல்லாம் நடக்கும்ல. வாழ்வியல் நெறிகளை சொல்லக்கூடிய நம்மளுடைய பெரிய புராணம் காட்டிய பெண்கள் எப்படி நடந்திருக்காங்க. இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த திருநீலகண்டருடைய மனைவி வழிகாட்டுறாங்க. இப்ப ஒரு ஆண் ஒரு பெண் தவறு செய்துட்டா என்ன செய்வார், அந்த வீட்டுல ஒரு மனைவி தவறு செய்தா கணவன் என்ன செய்வார், மனைவிய விலக்கி வச்சிருவார். நீ தவறு செய்துட்ட, நீ வேண்டாம், தேவையில்லைன்னு. அது போல திருநீலகண்டருடைய மனைவி என்ன பண்ணாங்களாம், திருநீலகண்டரை விலக்கி வச்சான். தவறு செய்தது அந்த அம்மையாருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சது என்ன பண்ணாங்க, சண்டை போடலை, கோவப்படலை, எதுவுமே பண்ணலை. வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, அவருடைய பாதத்தில் விழுந்து திருநீர் வாங்குவாங்க, பாதத்தில் விழுந்து திருநீர் வாங்குறாங்க, எப்பவும் போல அவருக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் தன்னோட கணவனை தள்ளி வைக்கிறாங்க. இவங்க இப்படி வாழ்றாங்கிறது யாருக்குமே தெரியாது. இது நமக்கு வாழ்வியல் நிறைய சொல்லக்கூடிய தத்துவம். இப்ப வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனைனா என்ன பண்றாங்க, வெளியே போய் சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. நம்ம பெரிய புராணம் சொல்லுது, திருநீலகண்டரும் அவருடைய மனைவியும் இப்படி வாழ்றாங்கிறது அண்டை அயலாருக்கு தெரியாம வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்ல, சேக்கிலார் காட்டுறாரு, ஒரே ஒரு அறை, அந்த அறையில இருவரும் இப்படி அவர் சபதம் போடும்போது அவருக்கு எத்தனை வயது அப்படின்னா 25 வயது. இந்த அம்மையார் என்ன சொன்னாங்க, சபதம் போட்டாங்க அப்படின்னா, ஆதியா நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலா போல நோக்கி எம்மை என்றதனால் மற்ற மாதரார் தம்மை என்ற மனத்திலும் தீண்டேன்னார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, இந்த அம்மையார் இவர் தவறு செய்துட்டு வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே எம்மை தீண்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அம்மையார் சமாதானம் செய்ய போனவர். மனைவி கோபமா இருக்காங்க அப்படின்னா இல்லத்துல என்ன நடக்கும், கணவர் சமாதானம் பண்ணணும் மனைவிய அப்படின்னு சொல்லி நாம தானே தவறு செய்திருக்கோம்.
அப்படின்னு வரும்பொழுது இந்த அம்மையாரை தொட்டு சமாதானம் பண்ண போறார். அப்படி போகும்பொழுது இந்த அம்மையார் என்ன சொல்லிட்டாங்க, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்னா. இப்ப இவர் என்ன ஆச்சு, திருநீலகண்டத்து மேல அளவில்லாத ஆர்வம் கொண்டவர், அளவு கடந்த அன்பு கொண்டவர் திருநீலகண்டத்து மேல. அதனாலதான் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லி அவருக்கு பேரே திருநீலகண்டர் ஆயிடுச்சு. இயற் பேரே என்னன்னு தெரியல. இந்த அம்மையார் திருநீலகண்டத்து மேல ஆணையிட்டு சொல்லிட்டாங்க, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம். உடனே இவர் என்ன செய்தாரா, ஆதியா நீலகண்டத்து அளவுதான் கொண்டார்வம் பேதியா ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கின்றார். இந்த சமாதானம் பண்றதுக்காக போனவர் இந்த அம்மையாருடைய ஆணையை கேட்டு பெயர்ந்து நீங்கி உடனே தள்ளி போயிட்டார். போயிட்டு என்ன சொன்னாரு, அவர் ஒரு சபதம் போட்டார். ஏதிலா போல நோக்கினா, இந்த அம்மையாரை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, யாரோ மாதிரி பார்த்தாராம், மனைவின்னு பார்க்கல, யாரோ மாதிரி பார்த்து ஏதிலா போல நோக்கி எம்மை என்றதனால், நீ எம்மைன்னு சொன்னதுனால மற்றை மாதரார் தம்மை எந்தன் மனத்திலும் தீண்டேன், வேற எந்த பெண்ணையும் அந்த பெண் குலத்தையே நான் இனிமேல் தீண்ட மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்படி சபதம் போடும்போது அவருக்கு 25 வயது. ஏற்கனவே தவறு செய்தவர், தவறு செய்யலன்னு செய்யலார் சொல்லல, செய்தவர் தான் சொல்றார். ஏன்னா செய்யாம தண்டனை கொடுத்தா அது மிகப்பெரிய பாவம், குற்றமாயிரும். அதனால தவறு செய்தார். இப்ப இந்த அம்மையாரு ஒரு சபதம் போட்டாங்க. இப்ப இவர் என்ன சொல்லிட்டாரு, எந்த பெண்ணையும் எந்த ஒரு மனத்தால தீண்டவே மனதாலும் தீண்ட மாட்டேன்ட்டார். இப்ப இந்த வரலாறுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பே திருநீலகண்டர் வாழ்ந்த காலம் நமக்கு தெரியாட்டாலும், சேக்கிலார் பெரிய புராணம் செய்த காலம், அதுக்கு முன்னாடி சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுத்த காலம் 7ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க. கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முன்பு, 1500 ஆண்டுகள் முன்பு ஒரு பெண் தவறு செய்த தன்னுடைய கணவனை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு உரிமை கொடுத்துருக்குன்னா அது பெரிய புராணம் தான். வேற எந்த ஒரு நூல்லையுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னா கிடையவே கிடையாது. நீங்க எந்த நூலை வேணா எடுத்துட்டு கூட நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கூட கேட்கலாம். நீங்க சொன்னீங்களே பெண்களுக்கு வேற எந்த ஒரு நூல் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா சேக்கிலார் மங்கையர்க்கரசின்னு சொல்லல, மங்கையர்க்கரசியார், இசை ஞானியார், காரைக்கால் அம்மையார், திலகவதியார், இப்படிதான் 6 விகுதி போட்டுதான் அந்த பெண்களுக்கெல்லாம் அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கார். பெண்களை எந்த விதத்துல குறைத்து சொல்லாத ஒரு நூல் இருக்கு, ஒரு புராணம் இருக்கு நமக்கு அப்படின்னா அது பெரிய புராணம் தான். காரைக்கால் அம்மையார் வரலாறுலையும் நம்ம பார்க்கிறோம். காரைக்கால் அம்மையார் கைலாயத்துக்கு போகும் பொழுது சிவபெருமானே நேரடியாக காட்சி கொடுத்து அம்மையே அழைத்தார். அம்மையே நீ பால் வேண்டுவது யாதுன்னு கேட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி இந்த திருநீலகண்டருடைய மனைவியும் அந்த நூற்றாண்டுல தைரியமாக தன்னுடைய கணவர் தவறு செய்துட்டாருன்னு விளக்கி வச்சாங்க. இந்த நிகழ்வு நடந்து ஒரு 20, 30, 40 ஆண்டுகள் ஆகுது. அவர் சபதம் போடும்போது எத்தனை வயது அவருக்கு அப்படின்னு பார்த்தா 25 வயது நம்ம பார்த்தோம். இப்ப அவங்களுக்கு 80 வயது ஆகுது. இவ்வளவு காலமாக அவங்க எப்படி வாழ்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தீண்டாம வாழ்றாங்க. கணவனும் மனைவியும் அந்த ஒரு அறையில. அந்த அம்மையார் யாருக்கு வெளியில போய் சொல்லல, இவர் போய் யாருக்கு வெளியில சொல்லல. அவங்க எப்பவும் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க, வெளியில யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் நம்ம பெரிய புராணம் சொல்லக்கூடிய நுட்பம், பாடம். இப்ப இருக்க பெண்களுக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது. வீட்டு சங்கதியை வெளியில கொண்டு போக கூடாது அப்படிங்கிறது. இப்ப சாமி என்ன பண்ணுவாரு, சும்மா இருப்பாரா? இப்ப இந்த அம்மையாருடைய பெருமையும் நாயனாருடைய பெருமையும்
வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு சாமி என்ன பண்றாரு, கைலாயத்திலிருந்து திருவுள்ளம் கொள்றார், நினைக்கிறார். நினைத்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கிளவேதியராக, ஒரு அந்தனராக வயதான தோற்றத்தோட வர்றார். திருநீலகண்ட நாயனாருடைய இல்லத்துக்கு வர்றார். வந்து என்ன சொல்றாரு, சிவாய நமங்கிறார். அடியாரங்களை பார்த்த உடனே என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பெரிய புராணம் சொல்லும். திருநீர் பூசியவர்களை கண்ட உடனே திருச்சிற்றம்பலமோ சிவாய நமவோ நமச்சிவாயவோ ஏதோ ஒன்று ஒரு மந்திரத்தை, பெருமானுடைய மந்திரத்தை சொல்லணும். இதெல்லாம் நமக்கு பெரிய புராணம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். சாமியே கைலாயத்திலிருந்து வந்து என்ன சொல்றாரு, சிவாய நமங்கிறார். அவரே அவருடைய நாமத்தை சொல்றார். அப்ப திருநீலகண்டர் வந்து அவரை அழைத்து கொண்டு போய் அவருடைய பாதத்தை விளக்கி, இதெல்லாம் வந்து பெரிய புராணம் நிறைய சொல்லும். அடியார்கள் வந்தால் என்னென்ன செய்யணும், கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தவன் உண்டி 4 6 சுவைத்திரத்தில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர்தம் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். எப்படியெல்லாம் ஒரு அடியார் வந்தால் அவங்கள உபசரிக்கணும், அவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும், அப்படியெல்லாம் நம்ம அப்பூதி அடிகள் வரலாறு, இளையான்குடி மாரநாயனாருடைய வரலாறு, அதுபோல் நம்ம திருநீலகண்டர் யார் வீட்டுக்கு ஒரு அடியார் வந்தாலும் எப்படி வரவேற்கணுங்கிறதெல்லாம் நம்ம பெரிய புராணம் சொல்லுது. அப்படி வரவேற்று அவரை அமர வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒரு திருவோடு கையில் வச்சிருக்காரு. இந்த திருவோடு வந்து நீ பத்திரமா வச்சு, நான் கொஞ்ச காலம் கழிச்சு வந்து கேட்பேன், அப்ப நீ பத்திரமா கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இவர் திருவோட வாங்கி கொண்டு போய் பத்திரமா பெட்டியில பூட்டி வைக்கிறார். ஏன்னா அந்த சாமி சொல்லிட்டார், இந்த திருவோடு இதுக்கு நிகரான திருவோடே கிடையாது எங்கேயும். ஏன்னா இது சாமியோட திருவோடு, அதுக்கு நிகரானது எங்கேயாவது இருக்குமா? அதனால இதை மிக நீ பத்திரமாக வைத்திருக்கணும்னு அவர் உத்தரவு. அதுபடி இவர் என்ன பண்றாரு, கொண்டு போய் பத்திரமா பெட்டியில வைக்கிறார். கொஞ்ச நாள் கழிந்தது. இப்ப மறுபடியும் வந்தார். எப்படி வேதியர் கோலத்துல வந்தாரோ அதே வேதியர் கோலத்துல வந்தார். வந்து அப்பா நான் கொடுத்த ஓட கொண்டு வா. இவர் என்ன செய்யறாரு, வச்ச இடத்துல போய் பார்க்கிறார். ஓடை ஏற்கனவே அவர் மறைச்சிட்டு தான் வந்திருக்கார். ஓடு கிடைக்கல. எல்லா இடமும் தேடி பார்க்கிறாரு. வச்ச இடம் தவிர வைக்காத இடம் எல்லா இடமும் தேடுறாரு. எங்க இல்லை, அம்மா வைக்கிறாரு, அம்மாவும் தேடுறாங்க, ஓடு இல்லை. இவர் வந்து முன்னாடி வந்தார். பயந்து நடுங்கிட்டே வர்றார். சாமி, ஓடு வைத்த இடத்தில் காணவில்லை. என்னது, ஓடு வச்ச இடத்துல காணலையா? நன்றா இருக்கிறது உன்னுடைய வேலை. திருவோடு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொண்டு நீ திருவோடுவை கவர்ந்து கொண்டிருக்கின்றாயான்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு திட்டுறார். அவர் என்ன பண்றாரு, ஐயா உண்மையிலே ஓடு காணல சாமி, நான் எல்லா இடமும் தேடி பார்த்தேன் அப்படின்றார். இவருக்கு ரொம்ப கோபம். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, இந்த மாதிரி ஓடு வந்து எங்கேயும் கிடைக்காது, இந்த ஓடுக்கு நிகரான ஓடு எங்கேயும் கிடையாதுன்னு சொன்னனே, உன்னை பத்திரமா வச்சிருக்க சொன்னனே, நீ இந்த மாதிரி சொல்றியே, சரி இப்போ வந்து நான் உன்னை சும்மா விட மாட்டேன், திருவோடு நீ வந்து கொடுத்தே ஆகணும், அப்படி கொடுக்கலைன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு இவரை அழைத்து கொண்டு எங்கே போகிறாருன்னா அந்த நீதிமன்றத்துக்கு தில்லைவாழ் அந்தணர்கள்ட்ட அழைச்சிட்டு போகிறார். தில்லைவாழ் அந்தணர்கள் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோடனே இந்த மாதிரி திருவோடு கொடுத்தோம், அது கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதை அவர் காணான்னு சொல்கிறாரு. அப்போ கேட்குறாங்க, உண்மையிலே காணாம் ஐயா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சரி அப்படியா, அப்போ ஐயா உண்மையிலே திருவோடு காணா, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, சரி அப்படின்னா அவர் வந்து சத்தியம் பண்ணட்டும். இதெல்லாம் பாருங்க நம்ம வழக்கத்தில் இருந்திருக்கு. திருவோடு உண்மையிலே காணாமல் போயிடுச்சுன்னு இவர் வந்து சத்தியம் பண்ணட்டும் அப்படின்னார். இவருக்கு குழந்தையே இல்லை. இவர் தான் ஏற்கனவே அந்தம்மா சபதம் போட்டது 25 வயது. அப்ப இருந்து அவர் எப்படி இருக்காங்க, எப்படி வாழ்றாங்க, பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சு வாழ்றாங்க. குழந்தை கிடையாது. சரி எனக்கு மைந்தன் இல்லை. அப்படியா, உன்னோட மனைவியோட கையை பிடிச்சு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னாரு.
இப்போ மனைவியை தொடறதில்ல, அதை எப்படி சொல்கிறது? சரி அப்படின்னு மனைவி அழைச்சிக்கிட்டு வந்து, இப்போ நீங்கள் தில்லைக்கு போனாலும் தில்லைக்கு அருகாமையில் திருப்புலீச்சரம் அப்படின்னு ஒரு திருக்கோயில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அந்த குளம் இருக்குது. இந்த தில்லைவாழந்தனர்கள் உத்தரவுப்படி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தண்டு எடுத்துகிட்டு வர்றாரு, ஒரு கோல் தண்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கம் அந்த அம்மையாரை பிடித்து கொள்ள சொல்லிட்டு ஒரு பக்கம் இவர் பிடித்து கொண்டு மூழ்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இதுலேருந்தே தெரியுதுல பொய்யன்னு. நான் என்ன சொன்னேன்? மனைவியோட கையை பிடிச்சு மூழ்க சொன்னேன். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? கோல் எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடிச்சிருக்காங்க. இதுலேருந்தே பொய்ன்னு தெரியுது அப்படின்னோடனே அப்போ தான் சொல்கிறாரு, இந்த சம்பவம் நடந்து 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி சபதம் போட்டது, அதுலேருந்து நாங்கள் இப்படி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்படி மூழ்கி அப்படி எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருக்கும் போதே அந்த சபதம் போடும்போது அவங்களுக்கு என்ன வயது இருந்ததோ அந்த வயதில் எழுந்திருக்காங்க. அதான் இளமையாக்கினார். அந்த கோயிலுக்கு பேரே இளமையாக்கினார் கோயில். நீங்கெல்லாம் தில்லைக்கு போனால் நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணிட்டு இந்த இளமையாக்கினார் கோயிலெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும். அந்த அம்மையார் சொன்னாங்களே, அதில் மூழ்கி எழுந்தோடனே சாமி இளமையாக்கியிருக்காரு. 2 பேரையும் சபதம் போடும்போது என்ன வயது இருந்ததோ அந்த வயதில் எழுந்திருக்கிறாங்க. அப்போ தான் சொன்னார் சாமி, வென்ற ஐம்புலன் மிக்கீர், நீதாயா ஐம்புலன்களையும் வென்றவை. ஐம்புலன்களை வெல்வது மிகப்பெரிய கடினம். ஏன்னா பட்டினத்தார் கூட சொல்றார், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், பாலால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பனுக்கேன். இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் செய்து உன்னை அடைஞ்சிட்டாங்க. யார? வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன் சிறு தொண்டர், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் யார? சிறு தொண்டர் திருநீலகண்டர். தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன் யார? கண்ணப்ப நாயனார். இவங்கெல்லாம் கண்ணெடுத்து அப்பி இவர் சபதம் போட்டு அவர் குழந்தைய அரைச்சி கறி சமைச்சு இப்படியெல்லாம் உன்னை அடைஞ்சிட்டாங்க. நான் வந்து என்ன செஞ்சு உன்னை அடையிறது அப்படின்னு பட்டினத்தார் சொல்றார். அந்த வகையில் இந்த திருநீலகண்டருடைய வரலாறை நம்ம சிந்திக்கும் பொழுது அந்த அம்மையார் வந்து எவ்வளவு ஒரு துணிச்சலோட தன்னுடைய கணவனார் தவறு செய்து விட்டார்னே அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முடிவெடுக்கிறாங்க. எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம். அப்போ இந்த தண்டனை கொடுக்கறது, தண்டிக்கிறது, இந்த இதெல்லாம் 2 பேருக்கும் பொதுவில் இருந்திருக்கு. அப்போ இது நம்ம பெண்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக பாடமாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்து இன்னொரு நாயனார் வந்து 2வது நாயனாராக வர்றார். அது யாருன்னா தில்லைவாழ் அந்தனர், அதுக்கடுத்து திருநீலகண்டத்துக்கு இவனார், அதுக்கடுத்து இல்லையே எண்ணாத இயற்பகை. இயற்பகை நாயனாருடைய மனைவியார் என்ன செய்யறாங்க? இயற்பகை அப்படின்றவர் வந்து என்ன செய்யறாருன்னா என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். அதனாலதான் அவருக்கு இல்லையே எண்ணாத இயற்பகை. ஐயா அந்த பொருள் வேணும், சரி வச்சுக்கோங்க, இல்லைங்க எனக்கு அந்த பொருள் வேணும் வச்சுக்கோங்க, என்ன இருக்கோ கொடுத்துருவார். இப்போ அவரை வந்து சாமி என்ன பண்றாரு? அவருடைய பெருமையை உலகறிய செய்யணும்னு நினைக்கிறார். உடனே என்ன செய்யறாருன்னா இயற்பகை நாயனாரோட இல்லத்துக்கு வர்றார். எப்படி வர்றார் அப்படின்னா அவருடைய தோற்றத்தை மாற்றி ஒரு காமுற்றவர் போல ஒரு வேடத்துல வர்றார். வந்து இங்க வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, இயற்பகை நீ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுப்பியாமே அப்படின்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, என்கிட்ட இருக்க பொருளா இருந்தா கண்டிப்பா கொடுத்துருவேன். அப்ப நானும் உங்கள்கிட்ட ஒரு பொருளை கேட்க தான் வந்தேன். அப்படியா? கேட்க கொஞ்சம் தயக்கமா இருக்கு.
அப்ப இவர் சொல்றாரு, யாதொன்று என் மக்கள் உண்டாகில் அது ஈசன் அடியார்களுக்கே உரியது கேளும் அப்படின்ட்டார். ஏதாவது ஒரு பொருள் என்கிட்ட இருக்குன்னா அது ஈசன் அடியார்களுக்கு உரியது, நீ தைரியமா கேளுன்னார். இப்ப இவர் கேட்க வந்தது சாதாரணமான விஷயம் இல்லை. இதெல்லாம் நிறைய மேடை போட்டு கேள்வி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இயற்பகை நாயனாரை பற்றி அவர் என்ன கேட்டாருன்னா, உம்முடைய காதல் மனைவியை பெற்று செல்ல வந்தேன்ட்டார். மனைவின்னா கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எப்படி எப்படி இருக்கலாம், ஆனால் அப்படி இல்லை இந்த மனைவி, இந்த அம்மையார். இயற்பகை நாயனாருடைய மனைவி எப்படி இருக்காங்க? கருத்தொருமித்து இருக்காங்க. அதனால தான் சொன்னார், உன்னுடைய காதல் மனைவியை பெற்று செல்ல வந்தேன்னார். இப்போ இவருக்கு எப்படி இருக்கும்? இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒரு சிவனடியார் வர்றாருன்னு வச்சுக்கிறோம், நம்ம மிகப்பெரிய சிவனடியார்கள் தான் எல்லாரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒருத்தர் கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? உன்னோட மனைவியை கேட்டு வாங்கிட்டு போக வந்தேன்ப்பா அப்படின்னு சொன்னா, போலீஸ் சாமியார் முதல்ல போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு தானே சொல்லுவோம். தர்ம அடி கொடுத்து நம்ம நாயனார் என்ன செஞ்சாருன்னா, ஆஹா என்கிட்ட இருக்க பொருளாக தான் கேட்டார். உடனே அந்த அம்மையார்கிட்ட போய் உடனே அடியாருக்கு கொடுத்துட்டேன்ட்டார். இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, ஒரு நிமிடம் திகைத்து போனாங்களாம். அப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க, சரி கணவனார் சொல்ல விட வேற என்ன நமக்கு, அப்போ இருந்த பெண்கள்லாம் அப்படி வாழ்ந்துருக்காங்க. கணவன் என்ன சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேலே வேற எந்த ஒரு பேச்சும் கிடையாது. சரின்னு கணவனாருடைய பாதத்தில் விழுந்து வணங்கி அந்த அடியார் பக்கத்தில் நின்றுக்கிட்டாங்க, சிவனடியார் பக்கத்தில். இப்போ இவர் என்ன செய்கிறாரு, அப்பா இந்த பெண்ணை கூப்பிட்டுக்கிட்டு நான் வெளியில் போக முடியாது. இந்த அம்மாவுக்கு உறவினர்களும் அங்கே இருப்பாங்க, இவருக்கு உறவினர்கள் இருப்பாங்க. இந்த அம்மையார் தானமாக கொடுத்துட்டானா யாராவது விடுவாங்களா? அடியாருக்கு தானமாக கொடுத்துட்டா சிவனடியாருக்கு மனைவி அப்படின்னு யாராவது விடுவாங்களா? உன்னோட உறவினர்களும் இந்த அம்மாவோட உறவினர்களும் என்னை விட மாட்டாங்க. என்னை ஊரலையில் பத்திரமா விட்டுட்டு வா. இவர் என்ன செய்கிறார், உடனே போர்க்கோளம் கொண்டு கையில் வாள் எடுத்துக்கிட்டு, அதுக்குள்ளே இந்த செய்தி ஊருக்கெல்லாம் பரவிடுச்சு. நம்மளுடைய அந்த அந்த என்னன்னா மான பிரச்சனை ஆயிரும். நம்மளுடைய அந்த பெண்ணை குலக்குழந்தை யாருக்கோ தானமாக கொடுத்துட்டானா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவங்க அப்பா அம்மாவுக்கு இல்லை, அவங்கெல்லாம் வந்துட்டாங்க எல்லாரும். இவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை எல்லாரையும் வெட்டி வீழ்த்தினார். ஊர் எல்லையில் கொண்டு போய் விட்டு வந்தார். ஊர் எல்லையில் போய் விட்டுட்டு இனி யாரும் கிடையாது, எல்லாரையும் வெட்டியாச்சு, நீங்கள் தைரியமாக அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் திரும்பி பார்க்கவே இல்லை, அதையும் சேர்க்கிறார் போடுவார். இவ்வளவு நாள் நகமும் சதையுமா வாழ்ந்த மனைவியை திரும்பியே பார்க்கல, ஏன்னா தானமாக கொடுத்துட்டோம்ல, திரும்பி பார்க்கக்கூடாது, அது அவருக்கு உடமையான பொருள். திரும்பி பார்க்காம என்ன செய்கிறார், போறார். அப்பதான் இவர் கூப்பிடுவார், சாமி யார் கேட்டது மனைவியை? சிவபெருமான் தான் கேட்டார். கூப்பிடுவார், இயற்பகை முடிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம், மயப்பிலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செயல் செய்த தீரனே ஓலம்னார். யாராலும் செய்ய முடியாது இந்த செயல். என்னங்க நீங்க வாட்டுக்கு மனைவியை கேட்டாரு, கொடுத்தாரு, உறவினர்கள்லாம் வெட்டினாரு, இதெல்லாம் என்னங்க ஏற்றுக்கிற முடியாத செயலா இருக்கே, இதெல்லாம் சாதாரணமா சிவனடியார்கள் செய்யறதா, இது கேட்கறதா, இது என்னங்க இது அப்படின்னு எல்லாருக்குமே தோணும்ல, தோணும். நம்ம நாயன்மார்கள் எல்லாம் ஆசையெல்லாம் விட்டவர்கள். என்ன ஆசை தான் துன்பத்துக்கு காரணமா இருக்கு. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, இந்த மூவாசை தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். மண் மேல உள்ள ஆசை, நமக்கு வீடு வாசல் நிலம் அது மேல உள்ள ஆசை. பெண்ணாசை அது ஒரு மனிதனை இவ்வளவு புராணங்கள்லாம் பார்க்கிறோம், அது விடாது. பொருளாசை, இந்த மூணு ஆசையும் எல்லா துன்பத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது. இந்த ஆசைகளை எல்லாம் துறந்தவர்கள் தான் நம்ம நாயன்மார்கள். அதனாலதான் அவங்களால முடிஞ்சது, நம்மளால முடியாது.
செய்யலாமா? இது செய்யக்கூடாதே. நாயன்மார்களுடைய செய்கையை இப்படி செய்யலாமா, இப்படி செய்யக்கூடாது, இது தவறுன்னு சொல்றதுக்கான அறிவு நம்ம கிட்ட கிடையாது. நம்மெல்லாம் அறிவு கொண்டு சிந்திப்போம். அதனால நம்ம எடுக்கிறது தவறான முடிவாக இருக்கும். ஆனால் நம்ம நாயன்மார்கள்லாம் அன்போடு சிந்திக்கும். நம்மக்கிட்ட இருக்க பொருளா அது அடியார்களுக்குரியது, ஈசனுக்குரியது. அப்படி வாழ்ந்துருக்காங்க. ஆசையறிவின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசையறிவின்கள். ஆசையை திறந்தவர்கள் தான் நம்ம நாயன்மார்கள். இந்த வகையில் இன்னொரு அம்மையாரை நாம் நினைக்கலைன்னா மிகப்பெரிய குற்றத்துக்கு ஆளாயிருக்கும். அந்த அம்மையார் யாருன்னா, ஒரு சோழ மன்னனுடைய மனைவி. அந்த அம்மையாருடைய பேரு கமலவதி. இவங்க 63 வரல, ஆனா சேக்கிலார் காட்டுறார். யாருடைய தாயார்னா கோட்செங்கோட் சோழனுடைய தாயார்.